ஓம் தத்து சத் பரபிரம்மனே நமக. ஓம் தத்து சத் பரபிரம்ம குருவே நமக. ஆனைமுகன் ஆறுமுக நம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள்நாடு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. மதி பருதி எரி நீர் கால் வான் அவனி இயமானன் வடிவாய் எல்லா அதிபதியாய் அனைத்துமாய் அல்லாத அறிவுருவை அகத்துள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். சசிவண்ண போதம் என்ற நூலை நம்ம சிரவணம் பண்ணிட்டு வர்றோம். அதாவது சசிவண்ணன் தன்னுடைய குருவனிடம் ஆனந்தி பராயணரிடம் அவருக்கு பணிவிடைகள்லாம் செய்து 4 சாதனங்கள் கைவரப்பட்டு தன்னுடைய குருவனிடம் உபதேசம் பெற்று கொண்டு வருகிறார். அதத்தை இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது தத்துவமசி மகா வாக்கியத்தை ஆனந்தி பராயணர் சசிவண்ணனுக்கு உபதேசம் பண்ணுகின்றார். தத்துவமசி மகா வாக்கியத்தை ஆனந்தி பராயணர் தன்னுடைய சீடனாகிய சசிவண்ணனுக்கு உபதேசம் பண்ணுகின்றார். அதை நம்ம சென்ற வகுப்புல இருந்து பார்த்துட்டு வர்றோம். தத்துவமசி மகா வாக்கியமானது அது உபதேச வாக்கியம் அப்படின்னு பார்த்தோம். 4 மகா வாக்கியங்கள்ல தத்துவமசி மகா வாக்கியம் உபதேச வாக்கியம். குரு சிஷியனுக்கு உபதேசம் பண்ணுகின்றார். பிரக்ஞானம் பிரம்மம், அகம் பரமாஸ்மி, தத்துவமசி, அயமாத்மா பிரம்மம் என்று 4 வேதங்களிலும் 4 மகா வாக்கியங்கள் இருக்கின்றன. அவற்றுள் தத்துவமசி மகா வாக்கியமானது சாம வேதத்துல, சாந்தோக்கிய உபனிஷத்துல உத்தாலக முனிவர் தன்னுடைய சீடன் தன்னுடைய புத்திரனாகிய சுவேதகேதுவுக்கு தத்துவமசி மகா வாக்கியத்தை 9 முறை உபதேசம் பண்ணினார் என்றெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். தத்துவமசி மகா வாக்கியத்தை 9 தடவை உபதேசம் பண்ணியிருக்கிறார். அதே வாக்கியத்தை தத்துவமசி மகா வாக்கியத்தினுடைய விளக்கத்தை ஆனந்தி பராயணர் சசிவண்ணனுக்கு சொல்றார். சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம். தத்பதம், தோம்பதம், அசிபதம்னு 3 பதங்கள் இருக்கின்றன. நீதியால் நிர்உபாதி நீக்கிட நீ எனும் சொல் பதத்திலும் ஆதியாகிய தத்பதத்தும் அசுத்தம் சுத்தம் உரைத்துமே. அதாவது முறைப்படி 2 உபாதிகளை நீக்கிட்டோம்னா துவம் என்னும் நீ என்னும் சொல் அப்படின்னா துவம் என்னும் பதத்திற்கு ஆதியாகிய தத்பதத்தும் அந்த துவம்பதத்திற்கு முதல்ல இருக்கக்கூடிய தத்பதம், தத்பதம் துவம்பதம் அசிபதம் இருக்குல்ல, இந்த துவம்பதத்துக்கு முன்னாடி இருக்கிறது தத்பதம். ஆதியாகிய தத்பதத்தும் அசுத்தம் சுத்தம் உரைத்துமே. அதாவது துவம்பதம் இருக்கு நீங்கிறது,
தத்வதுங்கிறது அது, அது நீ ஆனாய். தத்துவம் அசி, தத்துனா அது, துவம்னா நீ, ஆனாய் அப்படிங்கிறது அசிவதத்தினுடைய பொருள். இப்ப அது நீ ஆனாயிட்ட, இப்ப அதுங்கிறதுல லட்சண லட்சியார்த்தம் வாச்சியார்த்தம்னு இருக்கு. இந்த ரெண்டு பதத்திலையுமே வாச்சியார்த்தம் இருக்கு, லட்சியார்த்தம் இருக்கு. தத்வதத்தினுடைய வாச்சியார்த்தம் அதத்தான் ஈஸ்வரன். துவம்பதத்தினுடைய வாச்சியார்த்தம் ஜீவன். தத்வதத்தினுடைய வாச்சியார்த்தம் ஈசன், துவம்பதத்தினுடைய வாச்சியார்த்தம் ஜீவன். தத்வதத்தினுடைய லட்சியார்த்தம் பிரம்மம், துவம்பதத்தினுடைய லட்சியார்த்தம் ஆத்மா. அப்ப அசிபதங்கிறது அந்த பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று, ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று அப்படின்னு சொல்றது அது தத்துவமசி மகா வாக்கியத்தினுடைய பொருள். இப்ப இந்த தத்வதத்தினுடைய வாச்சியார்த்தம் சொல்றமே, அவர் இங்க ஆனந்தி பராயணர் அசுத்த அர்த்தம்னு சொல்றாரு, வாச்சியார்த்தத்தை அசுத்த அர்த்தம்னு சொல்றாரு, லட்சியார்த்தத்தை சுத்த அர்த்தம்னு சொல்றாரு. ரெண்டு அர்த்தம் ஒண்ணுதான். வாச்சியார்த்தம்னு சொல்லலாம், முக்கிய அர்த்தம்னு சொல்லலாம், அசுத்தார்த்தம்னு சொல்லலாம், அப்புறம் லட்சியார்த்தம்னு சொல்லலாம், சுத்தார்த்தம்னு சொல்லலாம். ரெண்டு ஒண்ணுதான். அப்ப இந்த ரெண்டு பதத்திலையும் அசுத்தார்த்தம் அதாவது வாச்சியார்த்தம், சுத்தார்த்தம் லட்சியார்த்தம் உரைக்குமே, அதை நான் ரெண்டையும் சொல்றேன்னு சொல்லி 65வது செய்தியில நமக்கு சொல்றார். ஆகமுன்றிகளில் நானெனல் துவம்பதத்தில் அசுத்தமே, சோகமென்றிய சாட்சி நானெனல் தொம்பத பொருள் சுத்தமே. அதாவது நான் எங்களுக்கு விஷயமாகிய உடல் முதல் சித்தம் வரைக்கும் 7 உபாதிகளும் அவற்றின் அதிஷ்டான சேதனமும் சேர்ந்து தூம்பதத்தினுடைய அசுத்த அர்த்தம். தூம்பதத்தினுடைய அசுத்த அர்த்தத்துல அது என்ன இருக்குன்னு சொல்றாரு. தூம்பதத்தினுடைய அசுத்த அர்த்தத்துல என்ன இருக்குன்னு நம்ம சொல்றாரு. தூம்பதம்ங்கிறது ஜீவனை குறிக்குது. அதுல 7 உபாதிகள் இருக்கு. உடல், இந்திரியம், பிராணன், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று 7 உபாதிகள் இருக்கின்றன. துவம்பதத்தினுடைய வாச்சியார்த்தம் இந்த 7 உபாதிகள். இதுக்கு காரிய உபாதின்னு பேரு. இந்த 7 உபாதிகளும் இதுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மாவும் சேர்ந்து அசுத்தார்த்தம். ஆத்மா இல்லாம இந்த 7 உபாதிகளும் இருக்காது. அதனால அந்த ஆத்மாவும் இந்த 7 உபாதிகளும் சேர்ந்து காரிய உபாதி என்று சொல்லப்படுகிறது. அது வாச்சியார்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அது அசுத்த அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். அது வாச்சியார்த்தம்.
அப்புறம் இத நான் சொல்றது வாச்சியார்த்தம். நான்கிறதுக்கு விஷயமாகிய துன்பமில்லாத சாட்சி நானனல் தூபதத்தினுடைய சுத்தார்த்தங்கிறார். அதாவது ஆத்மாவும் அந்த 7 உபாதிகளும் சேர்ந்து அசுத்தார்த்தம். அந்த 7 உபாதிகளை விட்டுட்டு உடம்பு, இந்திரியம், பிராணன், மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை விட்டுட்டு ஆத்மாவை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு சுத்த அர்த்தம்னு பேரு. அதுக்கு லட்சியார்த்தம்னு பேரு. அது ஆத்மா, அதுதான் சாட்சி. அது 3 அவஸ்தைகளுக்கு சாட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாரு. இது எதுன்னு கேட்டா தூம்பதத்தினுடைய சுத்த அர்த்தம், தூம்பதத்தினுடைய லட்சியார்த்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆத்மாவும் 7 உபாதியும் சேர்ந்தது வாச்சியார்த்தம். இந்த 7 உபாதிகளை விட்டுட்டு ஆத்மாவை மட்டும் எடுத்துக்கிறது லட்சியார்த்தம். அவ்வளவுதான். இது தூபதத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். இது காரிய உபாதின்னு பேர். அதுக்கு அடுத்த செய்யல தத்வதத்தினுடைய வாட்சியார்த்தம் லட்சியார்த்தத்தை சொல்றார். அசுத்தார்த்தம் சுத்தார்த்தத்தை சொல்றார். அகில காரணமாதி நானனல் தத்வதத்தில் அசுத்தமே சகல காரண சாட்சி நானனல் தத்வத பொருள் சுத்தமே. நான் எனல் நான்கிறதுக்கு விஷயமாகிய சர்வ காரணத்துவம் முதலிய 7 உபாதிகளும் அவற்றின் அதிஷ்டானமும் சேர்ந்து தத்வதத்தினுடைய அசுத்தார்த்தம், தத்வதத்தினுடைய அசுத்தார்த்தம், தத்வதத்தினுடைய வாட்சியார்த்தம். அதாவது தத்வதத்தினுடைய வாட்சியார்த்தம்னா என்னன்னு கேட்டா, பிரம்மம் இருக்கிறது, அதற்கு அந்த பிரம்மத்துக்கு 7 உபாதிகள் இருக்கின்றன. அந்த 7 உபாதிகள் அது ஈஸ்வரன். அவன் எல்லா வல்லமை புரிஞ்சு எல்லாவற்றையும் தன்வசப்படுத்தியவன். அவன் முற்றறிவான், எல்லாவற்றையும் அறியக்கூடியவன், 3 காலத்திலையும் அறிபவன். வியாபி, வியாபினா எங்கும் வியாபித்து இருக்கிறான். எவைக்கும் ஏது, அதாவது எல்லாவற்றிற்கும் காரணமா இருக்கிறான் ஈஸ்வரன். அவன் எல்லாவற்றையும் படைக்கின்றான், காக்கின்றான், அழிக்கின்றான். இப்படி 7 உபாதிகள் இருக்கின்றன. இதுக்கு தத்வதத்துக்கு 7 உபாதிகள். ஈசன், முற்றறிவான், வியாபி, எவைக்கும் ஏது, ஆகாசகன், பாவனி, நிர்வாகி அப்படின்னு 7 உபாதிகள். பிரம்மமும் இந்த 7 உபாதிகளும் சேர்ந்திருக்கின்றது. பிரம்மமும் 7 உபாதிகள் யாரிடத்துல இருக்கு? ஈஸ்வரன் இடத்துல இருக்கின்றன. இந்த பிரம்மமும் ஈஸ்வரன் இடத்துல இருக்கக்கூடிய 7 உபாதிகளும் சேர்ந்து தத்வதத்தினுடைய வாட்சியார்த்தம். தத்வதத்தினுடைய அசுத்தார்த்தம் அப்படின்ட்டார். அப்புறம் நான் என்பதற்கு விஷயமாகிய சகல காரண சாட்சி நானவன், எல்லாவற்றிற்கும் காரணமாய் இருக்கக்கூடிய சாட்சியாகிய பிரம்ம இருக்கு. அது தத்வதத்தினுடைய சுத்தார்த்தம், தத்வதத்தினுடைய லட்சியார்த்தம். அதாவது என்னன்னு கேட்டா, தத்வதத்துல வாட்சியார்த்தம் பிரம்மமும் ஈஸ்வரன் 7 உபாதிகளும் சேர்ந்து இருக்கு.
இந்த லட்சியார்த்தத்துல இந்த ஈஸ்வரன் அந்த 7 உபாதிகளை விட்டுட்டு தத்பதத்தினுடைய லட்சியார்த்தத்தை மட்டும் எடுத்துக்கிறது அதுதான் பிரம்மம். அது எப்படிப்பட்டதுங்கிறாரு, சகலத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியதுக்கும் அது சாட்சியாக இருக்கிறது, அது சர்வத்துக்கும் சாட்சியா இருக்குது. இது பிரம்மம் சர்வத்துக்கும் சாட்சியா இருக்கு. அது லட்சியார்த்தம், அது சுத்தார்த்தம் அப்படின்ட்டார். தத்பதத்தினுடைய லட்சியார்த்தம் சுத்தார்த்தம் இது பிரம்மம். தத்பதத்தினுடைய வாட்சியார்த்தம் எது, அந்த பிரம்மமும் ஈஸ்வரனுடைய 7 உபாதிகளும் சேர்ந்தது தத்பதத்தினுடைய வாட்சியார்த்தம் அப்படின்னு பார்த்தோம். முதல் செயல்ல ஜீவனுக்கு ஆத்மாவும் 7 உபாதிகளும் பார்த்தோம். அதுல ஆத்மா சுத்தார்த்தம், ஜீவன் 7 உபாதிகள் வாட்சியார்த்தம்னு பார்த்தோம். இதுல பிரம்மமும் ஈஸ்வரனும் சேர்ந்து 7 உபாதிகள் சேர்ந்தது தத்பதத்தினுடைய வாட்சியார்த்தம். அந்த 7 உபாதிகளை விட்டு பிரம்மத்தை மட்டும் எடுத்துக்கிறது தத்பதத்தினுடைய லட்சியார்த்தம். தோம்பதம் தத்பதம் ரெண்டுக்கும் நம்ம பார்த்துட்டு வர்றோம். ரெண்டுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன சொல்ற, செறிந்த காரண காரியங்கள் சிதைந்து மேலொரு சித்ததாம் அறிந்த வாதனை தானும் மற்ற அசிவத பொருளாவதே. செறிந்த காரண காரியங்கள் சிதைந்து மேலொரு சித்ததாய் அறிந்த வாதனை தானும் மற்ற அசிவத பொருளாவதே. அசிவதத்துக்கு இப்ப பொருள் சொல்ற, நெருங்கியுள்ள, அதாவது சேர்ந்துள்ள, செறிந்தன்னா நெருங்கியுள்ளன்னு அர்த்தம். ரொம்ப அறியாமையில இருக்கு. இது காரண காரியங்கள் சிதைந்து, அதாவது காரண சப்த உபாதிகள் காரிய சப்த உபாதிகள்னு இருக்கு பார்த்தோம். துவம்பதம் காரிய சப்த உபாதிகள், தத்வதம் காரண சப்த உபாதிகள் இருக்குன்னு பார்த்தோம். இந்த 2 சப்த உபாதிகளையும் இந்த 7 உபாதிகளையும் விசாரணம் பண்ணி நீக்கணும்னா, விசாரணை பண்ணி நீக்கிட்டோம்னா, அதாவது தூம்பதத்தினுடைய வாட்சியார்த்தமாகிய ஜீவன் அவனுடைய 7 உபாதிகள், தத்வதத்தினுடைய வாட்சியார்த்தம் ஈஸ்வரன் அவனுடைய 7 உபாதிகள், இது ரெண்டையும் நம்ம விசாரணை பண்ணி பார்த்தோம்னா அந்த ரெண்டுமே பொய்யா போகும். ரெண்டும் பொய்யா போகும். அப்ப என்னாச்சு, பொய்யா போன உடனே அந்த பொய்யாகிய ஜீவனுக்கும் பொய்யாகிய ஈஸ்வரனுக்கும் ரெண்டுக்கும் சம்பந்தம் கூடாது. அப்ப ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும் ஈஸ்வரனுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பிரம்மமும் ரெண்டு ஒன்று, ரெண்டு சித்து சொரூபமாக இருக்கிறது. மேலொரு சித்ததாய் அறிந்த வாதனைதானும் மற்ற அந்த 2 வாசனை பேத வாசனையை விட்டுறணும். ஜீவன் ஈஸ்வரங்கிற பேத புத்திய விட்டுட்டு லட்சியார்த்தமாகிய ஆத்மாவும் பிரம்மமும் ரெண்டும் ஒண்ணுதான். அது ஆத்மா
மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருக்கிறது. பிரம்மம் சர்வத்துக்கு சாட்சியாக இருக்கிறது. அப்ப இந்த பேத வாசனை எல்லாம் விட்டுட்டு அசிவத பொருள், அதுதான் அசிவதம் நமக்கு குறிக்குது. ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லுது. தோம்பதத்தினுடைய லட்சியார்த்தமாகிய ஆத்மாவும் தற்பதத்தினுடைய லட்சியார்த்தமாகிய பிரம்மமும் ஒன்று அப்படின்னு சொல்றத அசிவதம். அத ஐக்கியத்தை கூட்டுது, அத ஐக்கியத்தை நமக்கு தெரியப்படுத்துது. ஆக காரிய சப்த உபாதிகளும் காரண சப்த உபாதிகளும் எல்லாம் பொய். ஜீவனுடைய 7 உபாதிகளும் ஈஸ்வரனுடைய 7 உபாதிகளும் விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் பொய்யா போகுது. வாட்சியார்த்தம் பொய். லட்சியார்த்தமாகியது ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று. அது 3 அவஸ்தைக்கும் சாட்சியா இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள எங்க இருக்கிறது பிரம்மா, அந்த சர்வத்துக்கு சாட்சியா இருக்கு. சர்வம்னா ஜட ஜீவ பரம் அனைத்துக்குமே சாட்சியா இருக்கு. அதுவும் சித்து ஸ்வரூபம், இந்த ஆத்மாவும் சிச்சரூபம், ரெண்டும் ஒன்றுன்னு சொல்றது அதுதான் அசிவதத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டார். அது இந்த பாட்டினுடைய அர்த்தம். அதுக்கு அடுத்து அசுத்தமாகிய இருபதத்திலும் முக்கிய பொருளாதுமே விசுத்தமான லக்கிய பொருள். விசுத்தமான லக்கிய பொருள் என்று சொல்லுவர் உங்களரே. அசுத்தமாகிய இருபதத்திலும் முக்கிய பொருளாவது, அதாவது பார்த்தத அசுத்தமாகிய 2 பதத்துல இருக்கு. 2 பதத்திலேயும் அசுத்தார்த்தம் இருக்கு. இருபதங்கிறது தோம்பத தற்பதம். இதற்கு அசுத்தார்த்தம்னு சொல்றது. வாட்சியார்த்தம்னு ஜீவனையும் ஈஸ்வரனையும் அசுத்தார்த்தம்னு சொல்றோம். அது முக்கிய பொருள்னு சொல்லலாம். முக்கிய பொருள், வாட்சியார்த்தம், அசுத்தார்த்தம் எல்லாம் ஒண்ணுதான். இதுல 2 பதத்திலையும் இருக்கிறத வாட்சியார்த்தம் அப்படிப்பட்டதுன்ட்டாரு. 7 உபாதியோட சேர்ந்தது வாட்சியார்த்தம். விசுத்தமான லக்கிய பொருள் என்று சொல்வர் உமலரே. அந்த 2 பதத்திலையும் 2 பதம் இருக்குல்ல, 2 பதத்தில் லட்சிய பொருள் லட்சியார்த்தம் விசுத்தமானது. விசுத்தம்னா சுத்தமானதுங்கிற, சுத்தமானது லட்சிய பொருள்னு சொல்ற. சுத்தமான லட்சிய பொருள் என்று சொல்லுவர் உங்களரே. லட்சிய பொருளுக்கு சுத்தம்னு சொல்றாங்க. மேலோர்கள்லாம் பெரிய சொல்றார்கள். லட்சியார்த்தத்தை சுத்தார்த்தம்னு பெரியவர்கள், முன்னோர்கள், மகான்கள், வித்வான்கள் சொல்லுகின்றார்கள் அப்படிங்கிறார். அதே இந்த பாட்டினுடைய அர்த்தம். 2 பதத்திலையும் முக்கிய பொருள் அசுத்தார்த்தம். 2 பதத்திலே லக்கிய பொருள் சுத்தமானது, அது சுத்தார்த்தம். லக்கிய பொருள் ஆத்மாவும் பிரம்மமும் லக்கிய பொருள். முக்கிய பொருள் ஜீவன் ஈஸ்வரன் முக்கிய பொருள். அந்த முக்கிய பொருள் அசுத்தார்த்தம், அதுக்கு ஐக்கியம் கூடாது. பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று, அது லட்சிய பொருள், ஐக்கியம் கூடும் அப்படின்ட்டார். மேல என்ன சொல்றார்? முரண்ட சீவபரங்கள் தம்முடல் முக்கிய பொருளாவதே, இரண்டில் வேறொரு சிச்சொரூபம் லக்கிய பொருளாவதே. தம்முடல் முரண்ட, தம் உபாதிகளால் முரண்பாடு உடைய
ரெண்டு பதத்திலையும் முரண்பாடு உடையது இருக்கின்றன. இதுல ஜீவன் பரம்னா இந்த இடத்துல ஈஸ்வரனை குறிக்குது. இந்த ரெண்டுமே ஜீவனும் ஈஸ்வரனும் இந்த ரெண்டு உபாதிகளும் முரண்பாடு உடையது, ரெண்டுக்கும் விரோதம் உடையது. ஈஸ்வரனுக்கும் ஜீவன் முரண்பாடு உடையவன். அவன் எல்லாத்தையும் தன்னுடைய வசப்படுத்திருக்கான். இவன் எல்லாத்துக்கும் வசப்பட்டிருக்கான் ஜீவன். அவன் எல்லாவற்றையும் அறிகிறான். இவன் கொஞ்சம் பொழுது அறிகிறான் ஜீவன். அவன் எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கிறான். இவன் காரணம்லாம் ஒன்றும் கிடையாது. ஜீவர்கள் அதாவது வனப்பிரகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். காரணம்லாம் காரணத்துவம் கிடையாது. அவன் எங்கு வியாபித்திருக்கான்? நம்ம இந்த உடம்புலவுல இருக்கிற ஜீவன். அவன் உலகத்தை படுத்து காத்தல் அழித்தல் செய்கிறான். இவன் உலகத்துல இவன் பிறந்திருக்கான தவிர ஜீவன் ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தை படைக்கவோ காக்கவோ அழிக்கவோ செய்ய முடியாது. இப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனும் இந்த ஜீவனும் முரண்பாடு உடையவர்கள். அவை எல்லா பெருசாலும் முரண்பாடு உடையவன். அது இது முக்கிய பொருள். ஈஸ்வரனும் ஜீவனும் முக்கிய பொருள். ஆனா ரெண்டுக்கும் இரண்டில் ரெண்டுலையும் வேறு இல்லாமல் அபேதமாக ஒன்றாக இதுல ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பொருளாகிய ஆத்மாவும் ஈஸ்வரனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மமும் இந்த ரெண்டு சின்மாத்திரம், ரெண்டுமே அறிவு சுரூபம், சுத்த சைத்தன்யம். இதுக்குத்தான் லட்சியார்த்தம்னு பேர். ஆத்மாவும் பிரம்மமும் லட்சியார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டார். ஜீவனும் ஈஸ்வரனும் லட்சியார்த்தம் முரண்பாடு உடையதுன்னு சொல்லிட்டார். ஆனால் லட்சியார்த்தத்துக்கு ஐக்கியம் கூட ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு சச்சிதானந்த ஸ்வரூபம். அது சச்சிதானந்தம், இது சச்சிதானந்தம். ஒரு உதாரணத்துக்கு எண்ணெய் இருக்கு, சீமத்தண்ணி இருக்கு. சீமத்தண்ணியும் ஜீமத்தண்ணியும் சேர்ந்துக்கலாம். சீமத்தண்ணிய மண்ணெண்ணையும் சேர்ந்துக்கலாம். மண்ணெண்ணையும் தண்ணியும் சேருமா? சேராது. அதே போல ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று. ரெண்டுமே மண்ணெண்ணெய் மாதிரி. அது சின்ன அளவுல மண்ணை இருக்கு. அது எங்க இருக்கு? பெரிய பொருள். ஆகுடி ரெண்டும் ஒண்ணுது, சச்சிதானந்தம். அதனால ஐக்கியம் கூடும். ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு ஐக்கியம் கூடாது அப்படின்ட்டார். ஊக்கிய பரசீவர் தங்கள் உடம்பு இரண்டும் லக்கணா வாக்கியப்படி நீக்கினால் ஒரு வஸ்துவே பரவஸ்துவே. அதாவது ஊக்கிய அப்படின்னா உயர்வு தாழ்வாக பொருந்திய. உயர்வு தாழ்வு. ஈஸ்வரன் உயர்வு, ஜீவன் தாழ்ந்தது. ரெண்டு பொருந்தி இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கும் ஜீவர்களுடைய உபாதிகள் ரெண்டையும் நம்ம விட்டுட்டோம்னா, லக்கணா வாக்கியப்படி நீக்கினார் ரெண்டு உபாதிகளையும் விட்டுட்டோம்னா எஞ்சி இருக்கக்கூடியது மேலான வஸ்து ஒரே வஸ்து தான் இருக்கு. ஒரே பொருள் தான் இருக்கு. ஈசன் முற்றறிவான் வியாபி எவைக்கும் ஏது வியாபி ஆகாசகன் நிருபாதி பாவனை. இந்த ஏழும் காரண சப்த உபாதி. உடல், இந்திரியம், பிராணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த ஏழு ஜீவனுக்கு சப்த உபாதிகள். இந்த ரெண்டு ஏற்றத்தாழ்வு உடையது. இந்த ரெண்டையும் லக்கணா வாக்கியப்படி நீக்கிட்டோம்னா, வாச்சியார்த்தத்தெல்லாம் விட்டுட்டு லட்சணையை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது ஒரே பொருள் தான்.
ஈஸ்வரனுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பிரம்மமும் ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஆத்மாவும் ஒரே பொருள் தான், ஒரு வஸ்துவே பரவஸ்துவே, அது ஒரே வஸ்து அப்படிங்கிறார். சேத்தனமாக இருக்கக்கூடிய ஒன்று ஒரே பொருள் தான், ரெண்டுலாம் கிடையாது. முதல் ஆத்மா வேற பிரம்ம வேறன்னு சொன்னாரு. உடம்புக்குள்ள இருக்கிறது ஆத்மா என்னாரு, எங்க இருக்கிறது பிரம்மம்னு சொன்னாரு. ரெண்டும் ஒண்ணுன்னு சொன்னாரு. ரெண்டும் ஒன்னாக சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான், ரெண்டே கிடையாது. பாடக்கிரமத்துக்காக தத்துவமசின்ட்டார் ரெண்டு. இது அகண்ட அர்த்தங்கிற. அகண்ட அர்த்தம்னா இது ரெண்டு ஒரே ஒண்ணு பொருள்ங்கிறது அகண்ட அர்த்தம். இதுக்கெல்லாம் ஐக்கியம்லாம் கிடையாது, ஒரே பொருள் தான். ரெண்டு பொருளா இருந்து ஒன்னாக ஆச்சு அப்படின்னு கிடையாது. இருக்கிறது ஒரே பொருள் தான், பிரம்மந்தான் இருக்கு. அதான் ஆத்மான்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. உடம்புக்குள்ள இருக்கிறதுக்கு ஆத்மான்னு ஒரு பேர். அதாவது குடத்துக்குள்ள ஆகாயம் இருக்கு, மகா ஆகாயம் எங்க இருக்கு? குடத்தை உடைச்சிட்டோம்னா இருக்கிறது என்ன இருக்கு? இருக்கிறது மகா ஆகாயம் ஒண்ணுதான். அப்படித்தானே? மகா ஆகாயத்துக்குள்ள கொட ஆகாயம் இருக்கு. குடத்துக்குள்ள இருக்க ஆகாயம், குடத்தை உடைச்சிட்டோம்னா இருக்கிறது ஒரே ஆகாயம். அப்படித்தானே சொல்றோம். குடத்தை உடைக்காமையே மகா ஆகாயத்துக்குள்ளே கொடாக இருக்கு, குடத்துக்குள்ளே ஆகாயம் இருக்கு, மகா ஆகாயத்துக்கு வேறாக இல்லை. அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா குடத்தை உடைக்காமையே ஒரே மகா ஆகாயத்துக்குள்ளதான் கொடாகாயம் இருக்கு, அதை மகா ஆகாயம்னு சொல்லலாம். அப்படிங்கிறதை போல பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்றுன்னு சொன்னாலும் இருக்கிறது பிரம்மந்தே இருக்கு. உடம்புங்கிற உபாதி போச்சுன்னா ஆத்மா பிரம்மமும் ஒன்று அப்படிங்கிற கருத்தும் இருக்கு. உடம்பு போகாமையே உடம்பு ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டார். அது அந்த பாட்டினுடைய அர்த்தம். இது அகண்ட அர்த்தத்தை குறிக்குது. அகண்ட அர்த்தம், அகண்டம்னா எங்கு இருக்கிறதுக்கு அகண்டம். நம்மளுடைய சொரூபம் அகண்ட சொரூபம், பிரம்மஸ்வரூபம். ஆத்மாவாக இருந்தாலும் ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. நம்ம அறியாம இருந்தோம், அதை இப்ப குரு உபதேசத்தினால தெரிஞ்சுக்கிட்டோம். ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுதேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பிரம்மந்தே நான், அகம் பரமாஸ்மி அப்படின்னு இருந்துக்கிற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப அடுத்து இன்னும் விளக்கம் சொல்றார். அச்சியார்த்தத்திலேயே இன்னும் விளக்கம் நிறைய இருக்கு. ஊரில் விட்டதும் விட்டிடாததும் உபயமும் என உணர்வுளோர் தேரில் லக்கனை திருவிதத்து இசைப்பர் மற்றும் அது இயம்புமாம். அதாவது வடகலையில் நிபுணர்களாகிய பண்டிதர்கள், வடகலையில பண்டிதர்கள் என்ன செய்வார்களாம்? பெரிய பண்டிதர்கள், உணர்வுள்ளோர்னா பண்டிதர்கள், பண்டா அப்படின்னா அறிவு, அறிவை உடையவர்கள் பண்டிதர்கள். அப்ப அந்த வடகலையில பண்டிதர்கள் என்ன செய்வார்கள்? அதாவது சுருதி மிகுதி வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் இடத்து அவை அர்த்தமாகாமல் பரஸ்பரம் விரோதமாம் ஆயில் விரோத பரிகாரமாக அர்த்தமாகும் பொருட்டு, அதாவது ஐக்கியத்தை கூட்டி பார்க்கும்போது ரெண்டு ஒண்ணு சேரல, தத்வதம் துவம்பதம் ரெண்டு ஒண்ணு சேரல. அதுல ஆத்மா இருக்கு, ஜீவன் இருக்கு. அதுல துவம்பதத்துல இந்த தத்வதத்துல பிரம்மம் இருக்கு, ஈஸ்வரன் இருக்கா. இப்ப ரெண்டுக்கு எப்படி ஐக்கியத்தை கூட்டுறது? ரெண்டு, அதுல ரெண்டு இருக்கு, இதுல ரெண்டு இருக்கு. துவம்பதத்துல ஆத்மா ஜீவன் இருக்கின்றான்,
தத்பதத்துல பிரம்மம் ஈஸ்வரன் இருக்கிறான். இப்ப ரெண்டும் அசிமதம்னு சொன்னா எப்படி பொருந்தாது? ஈஸ்வரனும் ஜீவனும் எப்படியும் சேராது. ரெண்டுக்கும் முரண்பாடு கூடுதலா இருக்கு. அது பெரிய அளவு அற்பைக்கியம், ஜீவன் அற்பைக்கியம், இவ ரெண்டு பேத்துக்கு எப்படி ஐக்கியம் சொல்லு? அப்பத்தையும் சொல்றாரு, ரெண்டுக்கும் விரோதமா ஆயிப்போச்சுன்னா அதுக்கு அறிவாளிகள் அந்த வடகலையில பண்டிதர்கள் என்ன செய்வார்களா? தேரில் லக்கனை திருவிதத்தில் இசைப்பர் மற்ற அது இயம்புமாம். அத லக்கனைய மூன்றாக பிரித்து அவர்கள் பொருள் கொள்ளுவார்கள் அப்படிங்கிறார். லக்கணையில மூன்றாக பிரிக்கின்றார்கள், பிரித்து பொருள்களை எடுத்துக் கொள்ளுவார்கள். விட்ட லக்கணை, விடாத லக்கணை, விட்டு விடாத லக்கணை. இந்த திருவிதம்னா மூன்று. தேரில்னாக்க தெளிவான லக்கணையை திருவிதத்தில் மூன்று வகையாக இசைப்பார், மூன்று வகையாக சொல்லுவார்கள். லக்கணையிலும் மூன்றா சொல்றார். மற்ற அது இயம்புமாம், அதை நான் சொல்லுகின்றேன். லக்கணையிலே நான் என்னன்னு சொல்றேன். மூன்று லக்கணையாக பிரித்து சொல்லுவார்கள். வடகலையில இருக்கக்கூடிய மரநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசக பொருள் சேராமல் அப்படின்னு கைவெளியத்துல சொல்லுவார். அந்த மாதிரி வடகலையில இருக்கக்கூடிய பண்டிதர்கள் இந்த லக்கணைக்கு பொருள் விரோதம் வருதுன்னா அதுக்கு இதை மூன்று பிரிவாக லக்கணையவே பிரிக்கிறார்கள் அப்படிங்கிறார். மூன்று லக்கணைகள் இருக்கின்றன. அது விட்ட லக்கணை, விடாத லக்கணை, விட்டு விடாத லக்கணை என்று சொல்லப்படுகிறது. ஜகலக்கணை, அஜகலட்சணை, ஜக அஜகலட்சணை அப்படின்னு சொல்லுவார்கள். இப்படி மூன்று லக்கணை இருக்கு. அதெல்லாம் பிரிச்சு நம்ம பார்த்துக்கிட்டாக்க தத்துவமசி மகா வாக்கியத்துக்கு முழு பொருள் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அதைத்தான் பார்த்துட்டு வர்றோம். மேலும் அடுத்த வகுப்புல விட்ட லக்கணை, விடாத லக்கணை, விட்டு விடாத லக்கணைனா என்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெளிவாக ஆராய்வோம். திருச்சிற்றம்பலம். அடியேனையால அருள்மே நிஷாற்று படி மீது வந்த பரணி குடியனே நாது வேட்பளவில் எங்கனே வீடடித்த கண்ணா கடை போகக்கார். திருச்சிற்றம்பலம்.